குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகான புரட்டாசி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் 2வது சனிக்கிழமையை நிறைவு செய்து விட்டோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. அழகான புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது. நவராத்திரி பூஜை அழகாக நடந்து கொண்டிருக்கிறதுனால் அம்பிகையை மல்லிகை மலர்ச்சூட்டி அம்பிகை இருக்கிறார். அவர் பாத கமலங்களுக்கே சரணம். இருவரையும் நாம் ஒரு சேர செய்கின்றோம். நாம் வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். மேலும் இன்று சஷ்டியும் இருக்கிறது. ஆகையினால் இன்று முருகப்பெருமானுடைய முருகனையும் நினைத்து நாம் வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய அருளையும் நாம் பெறுகின்றோம். ஆகையினால் அழகான கோவிந்தனின் நாமம், அம்பிகையின் நாமம், மகாலட்சுமி தாயாராக நாம் வணங்குகின்ற இந்த ஒரு 3 நாள், சரஸ்வதி தாயாருக்கு இன்னும் ஒரு நாள் கூட இருக்கின்றது. இந்த வருடம் 10 நாள் வருகின்ற பூஜை, 9 நாள் அம்பிகையின் பூஜை, கடைசி நாள் முப்பெரும் தேவியராக நாம் இருக்கின்ற அந்த விஜயதசமி இன்று சரஸ்வதிக்கென்று ஒரு நாள் சேர்த்து மொத்தம் 11 நாட்களாக வருகின்றது. இந்த அழகான இப்படி நமக்கு ஆண்டவன் அம்பிகை அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நாம் அந்த அம்பிகைக்கு நன்றி சொல்ல வேண்டும். 7ஆம் நாள் பூஜை, 8ஆம் நாள் பூஜை. நரசிம்மதாரிணி இரத்த பீஜனை வதம் செய்தவள். பூஜை 8 வயது சிறுமியாக கௌரியாக வணங்கும். கோலம் தாமரை மலர் கோலம், பூக்கள் வெண்தாமரை சம்மங்கி நந்தியாவட்டை. அஷ்டமி திதி. நைவேத்தியம் பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை. வழிபாட்டின் பலன்கள்: நல்ல எண்ணம் உண்டாகும். 9ஆம் நாள் பூஜை. பரமேஸ்வரியாக திரிசூலத்துடன் இருப்பவள். 10 வயது சிறுமியாக சாமுண்டியாக வழிபடுதல். வாசனை பொடிக்கோலம். திதி நவமி திதி. துளசி, வெள்ளை நிற பூக்கள், தாமரை, மறிக்கொழுந்து. நைவேத்தியம் உளுந்தவடை, சர்க்கரை பொங்கல், எள் பாயாசம், கேசரி, எள்ளுருண்டை. வழிபாட்டின் பலன்: சந்ததியினர் நல்வாழ்வு பெறுவர். 10ஆம் நாள் பூஜை. விஜயாவாக முப்பெரும் தேவியாக பார்வதி ஸ்தூல வடிவம். கோலம் மலர்கோலம். திதி தசமி திதி. பூக்கள் பலவிதமான மலர்கள். நைவேத்தியம் பால் பாயாசம், இனிப்பு வகைகள், சித்ரான்னம். வழிபாட்டின் பல சகல சௌபாகியமும் கிடைக்கும் நமக்கு. இந்த நாட்களில் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், சந்தனம், தாம்பூலம், பூக்கள், பழங்கள், ரவிக்கை துணி உங்களால் முடிந்ததை தானமாக கொடுக்கவும். தேவியின் அருள் பூரணமாக கிடைக்கும். நவராத்திரி நாயகி. நவராத்திரி பூஜை. நவராத்திரி திருவிழா. புரட்டாசி மாதம். கோவிந்த பெருமானுக்குரிய மாதம். இன்னைக்கு சம்மங்கிப்பூ, மல்லிகைப்பூ அம்பிகைக்கு. கிரிதரா கோபாலா நவநீதா திருவடி அருள் தேவா நவநீதா கானபிலோசா நவநீத கிருஷ்ணா குறைவில்லா வாழ்வு தரும் கோவிந்தநாதா சீனிவாசா கோவிந்தா, வெங்கடேஷா கோவிந்தா, பிராணபுருஷா கோவிந்தா. என்ன நாமம் சொல்லுவது, எப்படி அழைப்பது? கண்கொள்ளாத நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி தரும் அவ்வளவு அருமையான ஒரு நாட்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மகாலட்சுமி தாயாரே சரணம். என்ன நாமம் சொல்லுவது? நலம் தரும் நாமம் நாராயணன் நாமம். இந்த புக்கில் எதை படிச்சிருக்கோம், எதை படிக்கலன்னு கூட தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இருக்கு.
குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. பல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களேன். தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றான், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றான். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொள்கின்றவன். பாஞ்சாலி புகழ் கேட்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், தூய ஜோதி நாராயணன் அவன். லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே. எதை பாடுவது எதை விடுவது, எவ்வளவு புரட்டி புரட்டி போட்டாலும் அதை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். வரவேண்டும் வரவேண்டும் அஷ்டலக்ஷ்மி, அருளை தரவேண்டும் ஆதிலக்ஷ்மி. சந்ததியை தந்திடுவாள் சந்தானலக்ஷ்மி, என்னும் பல யோகங்கள் தருவாயே கஜலக்ஷ்மி. தனம் பெருக மனம் வர கண்பவராம் தனலக்ஷ்மி, மனம் குளிர நீளம் செழிக்க நீ அருள்வாய் தானியலக்ஷ்மி. கலைகளில் வெற்றிகளை காண அருளும் விஜயலக்ஷ்மி, சகல சௌபாகியம் தந்திடும் மகாலட்சுமி. உலகெங்கும் வீரத்தை நீ அருள்வாய் வீரலட்சுமி, உன்னாமம் செல்பவருக்கு அருள் பெறுவாய் அஷ்டலக்ஷ்மி. நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியால் அறம்பொருள் வீடு இன்பம் தரும் 4 கரம் கொண்டவள், அழகிய மலர் கொண்டு யானைகள் வணங்கி நிற்க எழிலரசி காட்சி தந்தாள், எங்கள் தாய் சௌபாகியம் தரும் தெய்வம் தேவி லக்ஷ்மி, அபயக்கரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி. இப்படி மகாலட்சுமியை துதிபாடிக்கொண்டே இருக்க வேண்டும். சந்தானலக்ஷ்மி, ஸ்ரீ கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, ஸ்ரீலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, மகாலட்சுமி. வரவேண்டும் வரவேண்டும் மகாலட்சுமி, என் இல்லம் தேடி வரவேண்டும் மகாலட்சுமி. இப்படி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ உங்களால் முடிந்ததை அதை நீங்கள் பாராயணம் செய்து லக்ஷ்மியை பூஜித்து நமது இல்லத்திலே நீங்காத செல்வத்தை அன்னை அருள் புரிவாள் என்று நாம் மனமுருக வேண்டி அன்னையையும் திருவேங்கடமுடையானையும் நாம் ஆராதிப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மல்லிகை பூவிலே வீட்டிருக்கும் மகாலட்சுமி, மல்லிகை பூவிலே வீட்டிருக்கும் மகாலட்சுமி, ரோஜா பூவிலே வீட்டிருக்கும் மகாலட்சுமி, சம்மங்கி மலரிலே வீட்டிருக்கும் கோவிந்த பெருமாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய பாத கமலங்களே சரணம்.